எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 61வது பிரவச்சனம். என்னன்னா, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. இது 61வது பிரவச்சனம். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. ஆழ்வார்கள்ல நம்ம 12 ஆழ்வார்கள் தவிர கூரத்தாழ்வாருக்கு ஆழ்வார்ன்ற பேர் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ, கூரத்தாழ்வாருக்கு தான் ஆழ்வார்ன்ற பேர் பட்டம் கொடுத்துருக்கான். அது ரொம்ப விசேஷமானது. கூரத்தாழ்வார்ன்றது அவ்வளோ ஈஸியானதில்ல. அவரோட இயற்பெயர், அவருக்கு வச்ச பேர், அப்பா அம்மா வச்ச பேர் ஸ்ரீவத்சன் பேர். அவர் அழைச்சது கூரேசன் தான் கூப்பிடுவோம் எல்லாரும். கூரை அவரோட ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. கூரன்ற ஊரில் பிறந்ததுனால அவருக்கு பேர் கூரேசன் பேர். அவரை கூப்பிடுறது, அப்பா அம்மா கூப்பிடுறது வந்து கூரேசன் தான் கூப்பிடுவா. அவர் பேர் ஸ்ரீவத்சன் பேர். அவர் நம்மாழ்வாரோட அவர் பெரிய பணக்காரர். கூரேசன் வந்து சாதாரண ஆள் இல்லை, பெரிய பணக்காரர். எல்லாருக்கும் தங்கத்தட்டில் சாதம் போட்டாருன்னா பார்த்துக்கோ. தினம் அவரோட அந்த அன்னதான கூடம் திறந்தே இருக்குமா. நானும் ரங்கநாதனும் போனோம், போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த அந்த அன்னதான கூடம் திறந்தே இருக்குமா, எப்பயுமே சாதம் போட்டுட்டே இருப்பாராம் அவர். ஒரு நேரத்தில் ராமானுஜர் வந்து, நீ ராமானுஜருக்கு சிஷ்யன் ஆகிட்ட உடனே எல்லாத்தையும் வெறுத்துட்டு வரான். எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படியே வந்துட்டு வரான் ராமானுஜர் பின்னாடியே. ராமானுஜரோட 6 வயசு பெரியவர் அவர். ராமானுஜருக்கு உறவு தான், 6 வயசு பெரியவர். அப்படியே ராமானுஜர் பின்னாடி வந்துட்டாராம். ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து குரேசனுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்ச உடனே ஸ்ரீரங்கத்தில் பார்க்கறதுக்கு போகும்போது கிளம்பிட்டாராம். சன்னியாசியாக கிளம்பிட்டாராம், ஒன்றுமே இல்லாத ஒய்ஃபை கொண்டு கிளம்பிட்டாராம். பாதி வழியில் போகும்போது ஒய்ஃப் வந்து, நம்ம எதுக்கு ராத்திரியில் இருட்டில் போகணும், இப்போ இங்கே படுத்து வந்துட்டு காத்தால போகலாமே, இந்த ஊரில் காட்டுக்குள்ளே போகணுமே தனியாக அப்படின்னு சொல்கிறா. சொல்லும்போது குரேசன் சொல்கிறார், நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு முதல்ல அப்படின்னு. உடனே அவன் பயந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வார்ந்தான் சொல்லிட்டு வர்றாரு. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வார்ந்தா, பட்ட புடையோட வார்ந்தான்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணுற, நடுவில் ஒரு ஒரு தங்க கிண்ணத்தை எடுத்து காட்டுறான் இவன். இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு உதவுன்னு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் சாப்பிட்றது இதில் சாப்பிட மாட்டேல, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உங்கள் சாப்பிட்ற கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்வா. அதை வாங்கி தூக்கி விசிறி வச்சாரான். இப்போ போகலாம் வா, நடராஜில் மடியில் கணம் இல்லை, நம்மளுக்கு வழியில் வயல் போட்டுக்கு போயிட்டே இருக்கலான்ட்டு போனாராம் மதுராந்தகத்துக்கிட்ட. இது நடந்தது. இதை இப்போ இன்றைக்கும் நம்ம சம்பிரதாயங்களில் புஸ்தகங்களில் எழுதியிருக்கா. ராமானுஜரோட ஹிஸ்டரியில் ராமானுஜரே எழுதியிருக்காரு. அது மாதிரி சொல்லிட்டு அங்கே போனாராம். அவ்வளோ பெரிய இவர் அவர். கூரத்தாழ்வார்ன்றது சாதாரண ஆள் இல்லை. கூரத்தாழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கூரத்தாழ்வாரை வந்து சிதம்பரத்துலேருந்து கிருமி கண்ட சோழன் ராஜா, சோழராஜ்யம் தான் இது ஸ்ரீரங்கம் சோழராஜ்யத்தில் கட்டுப்பட்டது தான், சோழராஜ்யத்துக்கு உட்பட்டது தான். சிதம்பரத்தில் ராஜா இருக்கான், அவன் தான் இதை ஆடுறவன். அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து சைவ நெறியை ரொம்ப ஃபாலோ பண்ணான். சைவ நெறின்னா சைவ நெறியை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, வெறி, சைவ வெறி. அப்போ வந்து உங்களுக்கு வைஷ்ணவ சைவம் தான் ரொம்ப வெறி பிடிச்சி எதிர்த்து அப்படியே வேட்டிக்கு போட்டி நின்றதெல்லாம் அப்போ அதுதான். அப்புறம் ஜெய்வம் இஸ்லாம்லாம் வந்த அப்புறம் தான் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை எதுக்க ஆரம்பிச்சுது. ஜெயினம் வந்து தான் இவ 2 பேரும் ஒன்றா சேர்த்தா. ஞாபகம் வச்சுக்கோ, சைவமும் வைஷ்ணவமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரியாகவே இருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுற, இந்த அங்கே வந்து நாலூரான்னு ஒரு அமைச்சர், அந்த இந்த கிளிமேட்ட சோழோட அரசவையில் நாலூரான்னு ஒரு மந்திரி. அந்த மந்திரி என்ன பண்ணுறான், மெதுவாக நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ராமானுஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வைஷ்ணவத்தை ரொம்ப அங்கே காத்துட்ருக்கார், அவர் இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அவரை ஒதுக்கிட்டு அவரை அப்புறப்படுத்திட்டோம்னா நம்ம ஓரளவு சைவத்தை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே இவன் வெறி பிடிச்சவன் தானே, இவனும் நம்ம அதெல்லாம் பண்ணலாம் யோசிக்கல. அப்படியே தான் பண்ணிடலாமேட்டு உடனே கோட்டை போய் அந்த ராமானுஜர் எடுத்துடுவான்னு ராஜா அரசவையில் ஆளுகளை ஆக்கிடுறான். அரசவையிலேருந்து வந்து கேட்குறான். அப்படியே கேட்டாலும் 4 மணிக்கு வந்து, எப்பயுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரதெல்லாம் 4 மணிக்கு தான் வருவா, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் அசந்திருப்பா, எல்லோரும் வீட்டில் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா, அவள் எங்கே தங்குறாளோ அங்கே இருப்பா. அதெல்லாம் ராத்திரி, அதெல்லாம் ஒரு டெக்னிக். 3 மணி 4 மணிக்கு தான் வருவா. 4 மணிக்கு வந்து கதவை தட்டுறா. ராமானுஜர் இருக்கிற இடத்துல, அங்கே இதில் ஸ்ரீரங்கத்தில் கட்டும்போது ராமானுஜர் அப்போ தான் குளிக்க போயிருக்கார் கோவிலுக்கு. காலையில் குளத்தாங்கி குளிக்க போயிருக்கார். யார் வந்திருக்காருன்னா ராஜா சேவர்கள்னு தெரிஞ்சு போச்சு இவருக்கு. கூரத்தாழ்வார் தான் அங்கே இருக்கார். கூரத்தாழ்வாருக்கு இதுதான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து கேட்குறாரு என்னென்னே. இது மாதிரி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் தான் ராமானுஜர்னு ராமானுஜரோட அந்த இது இருக்கு இல்லையா, காவி வேஷ்டி, அதை எடுத்து கட்டிட்டு இவர் கிளம்பியிருக்கார். ராமானுஜருக்கு வந்து இவர் ஒரு செய்தி அனுப்புகிறார், வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அங்கேருந்து இங்கே வர வேண்டாம், என்னுடைய வெள்ளை வேஷ்டியை என்னோடய வெள்ளை துணியை அப்படியே கட்டிட்டுருக்கீங்க,
வெள்ளை துணியை கட்டிட்டு அப்படியே ஒரு வழிப்போக்கன் மாதிரி நீங்கள் வந்து சோழ தேசத்தை விட்டு தாண்டி போயிடுவோம். உங்களை அரெஸ்ட் பண்ணுறது ராஜா வந்திருக்கேன், ராஜா கிட்ட நான் போகிறேன், நான் போய் பேசிட்டு வரேன் ராஜா கிட்ட, நீங்கள் இங்கே வரக்கூடாது, போகணும், நீ அப்படியே போகணும், இது வந்து என் மேலே ஆணை, உங்கள் மேலே ஆணை, ரங்கன் மேலே ஆணைன்னு சொல்லிடுறேன். சொன்ன உடனே இவருக்கு ராமானுஜருக்கு அந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். சொன்ன உடனே ராமானுஜருக்கு ஒன்றும் புரியல. என்ன இது, ஏன் நம்மளை அரெஸ்ட் பண்ண வந்தா, என்ன இது ஒன்றுமே தெரியல அவருக்கு. ஆனாலும் தெரிஞ்சு போயிட்டு ராஜா நம்மளை குறி வச்சு வந்திருக்கான்றது தெரிஞ்சு போயிட்டு ஓடி போயிடுறாரு. சரின்னு போயிடுறாரு. கூரத்தாழ்வார் மாட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆனான்னு தெரியல. கூரத்தாழ்வார் பெரிய நம்பி கூரத்தாழ்வார் பெரிய நம்பியோட பொண்ணு அத்துழாயின்னு அவள் 3 பேரும் தான் போகிறான் கிருமி கண்ட சோழனை பார்க்கறதுக்கு போகும்போது என்ன பண்ணுறான், அந்த கிருமி கண்ட சோழன் வந்து இவரை கொண்டு போய் நிறுத்தின உடனே அந்த நாலூரான் சொல்லுவான், இவர் இல்லை ராமானுஜர் வேற என்னும். ஆஹா, ராமானுஜர் விட்டு ராமானுஜர் எங்கன்னுவா, நீ என்ன இங்கே நீ கூப்பிட்டு வந்த நேரத்தில் ராமானுஜர் உன்னோட இலையை விட்டு தாண்டி போயிருக்காரு, இனிமேலாம் உன்னால் ராமானுஜர் பிடிக்க முடியாது, உனக்கு எதுக்கு அந்த கற்பனைன்னு கூரத்தாழ்வார் சொல்லுவார். நான் ராமானுஜர் இல்லை, நான் ராமானுஜர் மாதிரி வேஷம் போட்டு உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணேன்னுவார். அப்படியா, சரிங்க வா வச்சுட்டு இவர் கண்ணெதிரியே பெரிய நம்பியோட கண்ணை குத்துவான் அந்த ராஜா. இந்த கிருமி கண்ட சோழன் வந்து பெரிய நம்பியோட கண்ணை குத்தி கண்ணை பிடிங்கிடுவான், பெரிய நம்பிகளை குருடராக்கிடுவான். அடுத்தது கூரத்தாழ்வார கண்ணை குத்துறதுக்கு வரும்போது கூரத்தாழ்வார், இரு உனக்கு என்ன, என் கண்ணு தானே, உன்னை பார்த்த இந்த கண்ணு வேற எதையும் பார்க்கக்கூடாது, உன்னை பார்த்த இந்த கண்ணு எனக்கு இனிமேல் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு பிடுங்கி ஒரு கண்ணை பிடுங்கி அவன் மேலே எழுதிட்டு இன்னொரு கண்ணால் அவனை பார்த்துட்டு குறி கரெக்டாக எந்த இடத்துல இருக்கான்றது தெரிஞ்சுட்டு இன்னொரு கண்ணால் எப்படி கண்ணப்பர் காலில் லிங்கத்தை மிதிச்சுட்டு கண்ணை பிடிக்க வச்சாரோ அது மாதிரி அவன் இருக்கிற இடத்துல எந்த ஏரியாவில் இருக்கா, எந்த டைரக்ஷனில் இருக்கான்றதை பார்த்து அந்த இடத்த வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் கையாலேயே பிடிங்கி நகத்தால் பிடிங்கி அப்படியே தூக்கி அடிச்சுட்டான். இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியமும் பக்குவமும் வேணும். இது அவ்வளோ சீக்கிரம் நடக்காதேமா. இவர் வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்டு ராஜபோகத்தோடு இருந்தவர். கூரத்தில் வந்து இவர் தான் ராஜா. கூரத்துக்கு இவரை விட்டா கூரத்துக்கு இவரோட பெரிய செல்வதிபதி, பெரிய தனவந்தன். அவருடைய நிலைமை அவர் வந்து ராமானுஜர் நம்பி இப்படி வந்து இங்கே மாட்டிட்டுருவார். அப்புறம் அதெல்லாம் ராமானுஜர் அனுப்பிட்டு வரும்போது அங்கேருந்து எல்லாம் ஆயிடுது. இவளை கண்ணை பிடிக்கிட்டு துரத்தி நாட்டை விட்டுருந்துவா. கண்ணை பிடிக்கிட்டு நாட்டை விட்டு துரத்தும் போது பார்த்தா பெரிய நம்பிய கூரத்தாழ்வார் வந்து இருக்கும்போது பெரிய நம்பர் வழியிலேயே நடுவழியிலேயே கூரத்தாழ்வார் மடியிலேயே தலையை வச்சிருந்து காலமாயிடுவார். பெரிய நம்பர் பரமபதிச்சுவார். பரமபதிச்சார்ன ஒன்று இவர் என்ன பண்ணுறாரு, கூரத்தாழ்வார் வந்து அந்த அத்துழாயை வந்து அவளை காப்பாற்றணுமே, அதுக்காக அவளுக்கு வந்து அத்துழாய் வந்து பெரிய நம்பியோட பொண்ணு இல்லையா, அவளை கொண்டு அவள் வீட்டில் சேஃபாக விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறார், மதுரைக்கு போயிடுறார், பாண்டிய நாட்டுக்கு போயிடுறார். ஏன்னா இங்கேருந்தா இவன் தொல்லை கொடுப்பாரு தெரியும். மதுரையில் பாண்டிய நாட்டில் திருமால் வரையில் போயிருக்கார். அங்கேருந்து அங்கே பெருமாள் சேர்த்து அப்படியே இருக்கார். இவர் அங்கே இருக்கார். இதுக்குள்ளே இங்கே போனார் ராமானுஜர் போனவர் சும்மா போல, அங்கே போய் கிருமி கண்ட அங்கே போய் அங்கே தான் அவங்க இந்த கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, செல்லப்பிள்ளை கதையெல்லாம், மேல்கோட்டைக்கு போய் மேல்கோட்டையில் அந்த இதை வளர்த்தார். இப்போ வைஷ்ணவத்தை உருவாக்கி மேல்கோட்டையில் 12,000 பேருக்கு அவர் வந்து இது பண்ணி வச்சாராம், சமாசனம் பண்ணி வச்சாராம். அப்போ பார்த்துக்குவோம், சேரி ஜனங்களை, சேரியில் இருந்தவாளை 12,000 பேரை கூப்பிட்டு சமாசனம் பண்ணி வச்சாராம் நம்ம ராமானுஜர். இது வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம், இது வந்து முடியவே முடியாது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கீழ் மக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு காலி பண்ணிட்டோம், கொண்டு வா எல்லாரும் மற்றவெல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து அந்த 12,000 பேரை வந்து இவர் வந்து இது சங்கு சக்கரம் பண்ணி பதிச்சு சமாசனம் பண்ணி அவளை வந்து வைஷ்ணவாடியார்களாக மாற்றினார். ராமானுஜர் பண்ணிய மிகப்பெரிய சேவை. இவர் இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து அவ்வளவு பண்ணியிருக்க முடியாது, இவர் மேல்கோட்டை போனதுனால அதை பண்ணார். அதுவும் ஒரு நல்லதுக்கு தான்றதுக்கு சொல்கிறேன். அங்கே போகிறார், கூரத்தாழ்வார் இங்கே இருக்கார். அந்த அத்துழாய் மட்டும் அவர் வீட்டுக்கு வந்துடுறார். அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கீழசித்திர வீதியில் இருக்கும். கீழசித்திர வீதியில் பெரிய நம்பிகள் வீடு இருக்கும். அதான் பெரிய நம்பிகளோட பொண்ணு அத்துழாய் இருந்த வீடு, அதுதான் பெரிய நம்பிகள் இருந்த வீடு இருக்கும். அதுக்கு நேராக எதிர பார்த்தீங்கன்னா கூரத்தாழ்வார் தங்கி இருந்த அவரோட ஆசிரமும் இருக்கும், கூரத்தாழ்வாரோட ஆசிரமும் இருக்கும் நேராக எதிர. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அங்கே எல்லா தானங்கள்லாம் இருக்குது, எல்லா பெரிய நம்பிகளோட கதைகள்லாம் இருக்குது, கதை காலட்சேபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே அங்கே நடக்கிறது.
இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கூரத்தாழ்வார் வந்து ரொம்ப நுட்பமான மனசு அவருக்கு, ரொம்ப இலகின மனசு. இலகின மனசுல அவர் என்ன பண்ணுறாரு, தவளையை பிடிச்சிருக்க பாம்பு பார்த்தா அந்த தவளையோட நிலைமை தவளை கத்துறதை பார்த்துட்டு அழுவாராம். அது மாதிரி வாழை இலையை நறுக்கினோடனே அந்த வாழை இலையிலேருந்து அந்த சாறு சொட்டோடனே ஐயோ வாழை மரத்துக்கு வலிக்குமே, இது மாதிரி வாழை இலையை நறுக்கிட்டீங்களே, வாழை மரத்துக்கு வலிக்குமேன்னு அழுவாராம். அவ்வளவு அவரோட இது. அது மாதிரி அந்த மாதிரி வருதுவான். இவர் வந்து திருப்பி வரும்போது இவருக்கு தெரியாது, இவரை வந்து நாடு கடத்துறான்றதே தெரியாது. வைஷ்ணவ இவர் திரும்பி அந்த இவர்கிட்ட கிருமிகண்ட சோழர்கிட்ட போயிட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது பார்த்தா, இவன் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவ பிரியர்களை எல்லாம் யாரையும் உள்ள விடக்கூடாது கோயிலுக்குள்ள, ராமானுஜரோட சிஷ்யர்கள்லாம் யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, விடக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்கான் ராஜா. அதே அங்கே ஆரியப்படால் வாசல்னு ஒன்று இருக்கு. அங்கே வந்து ஆரியப்படால் வாசல், நாழிகாட்டான் வாசல் நல்லா இருக்கு, ஒவ்வொரு வாசல் இருக்கு அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள போனீங்கன்னா. அந்த ஆரியப்படால் வாசல் நுழையும் போது மறைச்சிடறான், மறைச்சி போகக்கூடாது, நீங்கள் உள்ள உங்களை அனுப்ப முடியாதுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எனக்கு எதிர்த்து ராமானுஜரே போகிறோம், ஸ்ரீரங்க ரங்கநாதே தேவையில்லை, அவன் வேண்டாம் என்றேனும், அதுதான் சொல்கிறான் அவன். அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறது வந்து அவன் வேண்டாம் என்றேனோன்னு ராமானுஜர் ஆழ்வாரை போல, அவன் வேண்டாம் என்றேனும் ஆழ்வாரை போல என்றாலே அவன் வேண்டான்னு சொன்னது யாருன்னா கூரத்தாழ்வார் தான். கூரத்தாழ்வார் வந்து இவன் சொன்னார், ரங்கனை ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண உடனே அவன் வேண்டாம் எனக்கு ராமானுஜரே போகிறோன்ட்டு போயிட்டு தான் அவர் போய் மதுரையில் இதில் இருக்கார். அந்த ராமானுஜர் வந்த அப்புறம் ராமானுஜரை வந்து 12 வருஷம் ஆனோடனே நிலைமையெல்லாம் மாறிடுது. அவன் திரும்பி கட்ட செத்து போயிடுறான். செத்து போனோடனே ராமானுஜர் திரும்பி வர ஸ்ரீரங்கத்துக்கு வரலான்னு அவளுக்கு முக்கியமாக இந்த கிருமி கட்டனோட புள்ள அவன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன், அவன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விரும்புகிறவன். அவன் என்ன பண்ணுறான், அப்பா பண்ண தப்புக்காக ராமானுஜர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ராமானுஜர் தேடிட்டு இருக்கான். அந்த விஷயமா அவருக்கு போகிறது. சரி நம்ம சேஃபாக தான் இருக்கணுன்ட்டு அவர் ராமானுஜர் திரும்பி வந்தோடனே ராமானுஜர் திரும்பி வரான்னு தெரிஞ்ச உடனே கூரத்தாழ்வாரும் அங்கேருந்து தட்டு தடுமாறிட்டு கண்ணு கூடா வராரு. அங்கேருந்து வந்த உடனே ராமானுஜர் வந்து கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறார். மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறார். வரதராஜ பெருமாளை சேவிக்கும் போது இவர் இங்கே போயிருக்கார். ராமானுஜர் கூரத்தாழ்வாரை விட்டு போயிருக்கும்போது வரதராஜ பெருமாள் நேராக காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து இவருக்கு கண்ணை கொடுத்துறாரு. கூரத்தாழ்வாருக்கு கண்ணை கொடுத்துட்டு வரதராஜ பெருமாள் தேவப்பெருமாள்னு காஞ்சி வரதராஜருக்கு உற்சவர் இருப்பார் தேவப்பெருமாள்னு. அந்த பெருமாள் தான் ராமானுஜர் கையில் எடுத்துட்டு எங்கே பார்த்தாலும் எடுத்துன்னு போவார். அவர் தான் அதை தான் வச்சு பூஜை பண்ணுவார். அதை வந்து அங்கே கூரத்தாழ்வாருக்கு பெருமாள் காட்சி வந்து கண்ணு கொடுத்துறாரு. கண்ணு கொடுத்த உடனே உனக்கு என்ன வர வேணும் குரேசனே, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பார். கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுவார், நாலூரான் வந்து எனக்கு இவ்வளவு மோசம் பண்ணிட்டான், அவன் அறியாத பண்ணிட்டான் பிழை, அவனுக்கு மோட்சத்தை கொடுங்க. யார் நாலூரான் தெரியுதா, இவாளை ராஜா கிட்ட மாட்டி விட்டது அவன் தான், ராமானுஜர் மாட்டி விட்டது அவன் தான். அவனால தான் இவருக்கு கண்டு போச்சு. அந்த நாலூரானுக்கு மோட்சம் வேணும்னு கேட்பாரு. மோட்சம் கொடு, அவனை தண்டிச்சிடாத அப்படின்னு. அப்போ பார்த்துக்கோ அப்போ எவ்வளோ ஒரு பெரிய இதுன்னு. அது உங்களுக்கு கண்ணு சரி எனக்கு கண்ணு இப்படி போனது ஏன்றதுக்கு வந்து கேட்பான். சிஷ்யர்கள்லாம் கேட்பான், உங்கள் கண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுது அப்படின்னு. ஆமாம் என் கண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுது, நான் யாராவது நாமும் போட்டுருவாளை கிண்டல் பண்ணியிருப்பேன், இப்போ நாம கோணலாக இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருப்பேன் என் கண்ணால் பார்த்துட்டு. அதை பார்த்து இந்த கண்ணு தானே பார்த்து அவளை கேள்வி பண்ணிட்டு பெருமாள் கண்ணை பிடிக்கிட்டார் போல் இருக்கு. அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, அதை போனால் போட்டுருந்தார். கடைசியில் கூரத்தாழ்வார் ராமானுஜரோட 6 வயசு பெரியவர். கூரத்தாழ்வார் காலமாயிடுறார், ராமானுஜர் இருக்கார். ஐயோ குரேசா உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்றார். அப்போ இவர் சொல்லுவார், நீ வந்து நான் வந்து மோட்சத்தில் போய் உங்களுக்காக காத்துட்டுருக்கேன், நீங்கள் என்ன எனக்கு ஆச்சாரம் இல்லையா, உங்களை வரவேற்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, அதனால் நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கு காத்துட்டுருக்கேன், அங்கே நீங்கள் பின்னாடி வாங்குவோன்னு சொல்லிட்டு அவர் காலமாயிடுறார். கூரத்தாழ்வாருக்கு காலமாயிடுறார். கூரத்தாழ்வார் காலமான அப்புறம் ராமானுஜர் என்னென்ன எனக்கும் மோட்சம் கிடைச்சதுன்றார். ஆக்சுவலாக கூரத்தாழ்வார் வந்து குரேசன் போயிட்டான், குரேசன் எனக்கு சிஷ்யன்றதுனால எனக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னும் போது அவரை வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு கேட்குறான். சிஷ்யாலாம் நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, உங்களுக்கு மோட்சம் ஏற்கனவே முடிவானது தானே அப்படின்னாரு. எனக்கு மோட்சம் முடிவானதுன்றது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நரகம் முடிவாயிடுது. எங்கன்னா திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னதை கேட்காத நான் வந்து எல்லாரையும் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொன்னேன் இல்லையா, அப்போ ஒருத்தனுக்கு நரகம் வரணும்னு
திருக்கோஷ்டி நம்பி வாயால் சொன்ன வார்த்தை அது. இந்த கர்ண மந்திரத்தை நான் வந்து மண்டபத்து மேலே ஏறி திருக்கோஷ்டி உள்ள கோயில் மேலே கோபுரத்து மேலே ஏறி சொல்கிறார் ராமானுஜர். எல்லாருக்கும் சொல்கிறார், ஊர் ஜனங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கர்ண மந்திரத்தை சொல்கிறார். இவர் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்காரு திருக்கோஷ்டி நம்பி. 17 முறை திருக்கோஷ்டி நம்பியை வந்து பார்க்கறதுக்கு போயிருக்கார் ஸ்ரீரங்கத்துலேருந்து ராமானுஜர். எனக்கு அந்த இதை சொல்லுங்கன்னு. நான் ராமானுஜர் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் 17வது தரம் போகும்போது சொல்கிறேன், அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவரை வந்து பெரிய திருக்கோஷ்டி நம்பி உள்ளே சேர்க்குறாரு. ஏன்னா அந்த அடியேன்ற வார்த்தையில் தான் பணிவு இருக்குது. அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் பெருமாள் தாசன், அடியான் தாசன் வந்திருக்கான்னு சொன்னார். இவர் போய் சொன்ன அப்புறம் தான் இப்போ கூட பார்க்கணும் அதே மாதிரி அடியான் ராமானுஜதாசன் வா சொல்லும்போது அடியேன் வந்திருக்கு. அடியேன்றாலே அதுதான் காரணம். அடியேன்னு சொன்னாதான் நம்ம வந்து அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கோம், நம்ம அவருக்கு அடிமை இருக்கோம், படிவை நம்மளுடைய படிவை காட்டுறது. அந்த பணிவு ஓடுன்றதுக்காக சொல்லுவார். அவர் சொன்ன அப்புறம் அந்த மந்திரத்தை வாங்கிட்டு போய் ஒரு மேலேருந்து சொல்லுவார். சொன்னோடனே திருக்கோஷ்டி நம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். வந்து அந்த கோபுரத்து மேலே ஏறி எல்லாரையும் ஊஜனங்கள்லாம் கூப்பிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க, நீங்களாம் சொர்க்கம் போகலான்னு சொல்லுவார். சொன்ன உடனே எல்லாரும் கேட்டுவா, எல்லாரும் சொர்க்கம் போயிடுவா. இவருக்கு போன அப்புறம் தான் அந்த ஊரில் சாகர்வாலாம் சொர்க்கம் போயிட்டு இருப்பான். இவரை வந்து திருக்கோஷ்டி நம்பி நான் உங்களுக்கு யார்ட்டையும் சொல்லாதேன்னு நீ சொன்னியே, நீ நரகத்துக்கு தான் போவேன்னுவார். பரவாயில்ல, 1000 பேர் அந்த ஊர் ஜனங்க எத்தனையோ பேர் ஜனங்க வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போனால் பரவாயில்லன்னுவார். அப்போ இவருக்கு நரகத்தில் போய் அந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு பாக்கி இருந்தது. அதை வந்து கூரத்தாழ்வார் வந்து முன்னாடியே சொர்க்கத்துக்கு போய் கூரத்தாழ்வாருக்கு எனக்கு சிஷியனா அமைஞ்சதுனால கூரத்தாழ்வாருக்கு பெருமாளே காட்சி இருந்து சொர்க்கம் உண்டுன்னு சொன்னதுனால எனக்கும் உண்டு சொல்லிட்டார். கூரத்தாழ்வார் அவருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டாரு. ராமானுஜருக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்டதுக்கு ராமானுஜருக்கும் சொர்க்கம் உண்டுன்ட்டார். அது மாதிரி நான் தப்பிச்சதே வந்து அதனால தான், கூரத்தாழ்வாரோட புண்ணியத்தினால தான், கூரத்தாழ்வார் வாங்கின வரத்தினால தான் இவர் தப்பிச்சார். இவர் வந்து அந்த நரகத்துக்கு போகாமல் இருந்தார். இவருக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான், நரகத்துக்கு போயிருக்கணும். இவர் கொஞ்சமாவது போய் நரகத்தை அனுபவிச்சு போயிருக்கணும், அது இல்லாத போயிடுறாரு சொல்கிறார் இந்த இடத்துல. அவ்வளோ அழகாக அந்த இதை சொல்கிறார். ரொம்ப அருமையான கூரத்தாழ்வார் வந்து பெரிய சிஷ்யன். அவரோட ரொம்ப ரொம்ப ராமானுஜரோட பரம சிஷ்யன் கூரத்தாழ்வார். அதே மாதிரி இவர் இருக்காங்க எம்பார் சுவாமிகள் கோவிந்தன் கூரத்தாழ்வார் ராமானுஜரோட தம்பி. அவர் ஒன்று விட தம்பி. அவர் வந்து இவரை ராமானுஜர் வந்து சேர்க்கிறார். அவரும் சைவத்தை சேர்ந்தவர் தான். அப்புறம் தான் வைஷ்ணவத்தில் மாறுறார். இந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இவெல்லாம் வந்து இவரோட ரொம்ப பரம சிஷ்யா. தேங்க்யூ.